இந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைய வரைக்கும் துணை முதல்வராக இருந்து தமிழகத்தில் என்ன ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்காரு, இல்லை மக்களுக்கு என்ன ஒரு நல்ல நலத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு? உதயநிதிக்கு அரசியல் என்பது சுத்தமாக தெரியாது. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு மேலே இன்ஸ்டாவில் போயிட்டு ஏதாவது ஒரு பெண்களுக்கோ ஒரு துணை நடிகர்களுக்கோ ஃபோட்டோவை அனுப்பிட்டு தன்னுடைய தந்தை முதல்வர், தன்னுடைய தாத்தா முதல்வராக இருந்தவர் அப்படின்ற ஒரே ஒரு அடிப்படை காரணத்தினால டம்மியா, ஏன்னா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டம்மியான முதல்வர் தான், அதுக்கு ஒரு டம்மியா தான் வந்து துணை முதல்வரா எதுக்கும் பிரோஜனம் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு வேஸ்டேஜ் குரூப் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த குரூப்புங்களுக்கு வந்து அவர்களுக்கு புரியும் தோணிகளை வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து அந்த நிர்வாக திறன்ன்றது அவர் எடப்பாடியார் கிட்ட முழுமையா இருக்கிறது. அந்த நிர்வாக திறன் இல்லாதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் தகுதி இல்லாமல் கடந்துட்டு இருக்கு. மக்களை சந்திக்கக்கூடிய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 16 சட்டமன்ற தொகுதியிலுமே திமுக போறவங்கள எல்லாரையும் புறக்கணிச்சு தான் அனுப்புறாங்க மக்கள். காலியான ரோட்ல காத்தோட்டமா காத்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. தமிழகத்துக்கு வந்து ஒரு தகுதியான ஒரு தலைவர் அப்படின்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையுடைய மாநில தலைவர் SRK ராஜேஷ் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஸோ தொடர்ந்து 2026 எலெக்ஷன் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தடவை பொறுத்த வரைக்கும் EPS அவர்களுடைய ஸ்பீச் அது ரொம்ப முக்கியமான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. யார் ஒருவர் பேசினாலும் அதற்கு ரிப்ளை வந்து அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உதயநிதி அவர்கள் பேசினதுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்காக இருக்கட்டும். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ வந்து நிலவரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து தெளிவான சிந்தனையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மெயினாக இந்த எதுக்கும் பிரோஜனம் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு வேஸ்டேஜ் குரூப் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த குரூப்புங்களுக்கு வந்து அவர்களுக்கு புரியும் தோணிகளை வந்து பதிலளித்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த உதயநிதி ஸ்டாலின் திமுகவுடைய அடுத்த முதல்வராக வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு ட்ராமா பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு ரேஸ் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அப்போது இந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைய வரைக்கும் துணை முதல்வராக இருந்து தமிழகத்தில் என்ன ஒரு மாற்றத்தை செஞ்சுருக்காரு, இல்லை மக்களுக்கு என்ன ஒரு நல்ல நலத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு? விளையாட்டுத்துறையில் இருந்தார். விளையாட்டுத்துறையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, தகுதி உள்ளவர்கள். நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம், நம்மளுடைய பாரம்பரியமிக்க கலைகள், கராத்தே, சிலம்பம், இந்த வால் பயிற்சி, சுருள் பயிற்சி, இதெல்லாம் நம்ம மண்ணோட மரபு சார்ந்த ஒரு கலை. இன்னை வரைக்கும் இதெல்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க விளையாட்டில்? அப்போது இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பூர்வக்குடிகளுக்குமே ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கிறது நம்மளுடைய மண்ணில். அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இன்னை வரைக்கும் கொண்டு வந்தது கிடையாது. அப்புறம் அந்த விளையாட்டுத்துறையை நீ சரியாக பயன்படுத்தியா? கிடையாது. தகுதியே இல்லாமல் தன்னுடைய தந்தை முதல்வர், தன்னுடைய தாத்தா முதல்வராக இருந்தவர் அப்படின்ற ஒரே ஒரு அடிப்படை காரணத்தினால டம்மியா, ஏன்னா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டம்மியான முதல்வர் தான், அதுக்கு ஒரு டம்மியாக தான் வந்து துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின். அப்போது இவர் உதயநிதியெலாம் பேசுகிற அளவுக்குலாம் இன்றைக்கி தமிழக அரசியல் இருக்குதுன்னா இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா உதயநிதிக்கு அரசியல் என்பது சுத்தமாக தெரியாது. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு மேலே இன்ஸ்டாவில் போயிட்டு ஏதாவது ஒரு பெண்களுக்கோ ஒரு துணை நடிகர்களுக்கோ ஃபோட்டோவை அனுப்பிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கான்வர்சேஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பற்றி பேசுவதற்கு துளியும் தகுதி கிடையாது. ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முற்றிலுமாக மக்களை பற்றி சிந்தித்து 24 மணி நேரமும் மக்களுக்கான ஒரு நல்லாட்சி கொடுக்கணும், மக்களுடைய வாழ்வியலை மாற்றணுன்னுட்டு தொடர்ச்சியாக அவருடைய பயணங்களை மேற்கொண்டுட்டு இருக்கார். மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துக்காக மட்டும். இந்த திமுக அப்படி பண்ணதா? கிடையாது. இது அப்போது இப்படி இருக்கும்போது இந்த விமர்சனங்கள் கொண்டு வரும்போது பேசுவதற்கு ஒரு தகுதி முதல்ல வேணும். நாம் ஒரு வேலை செஞ்சு அதில் சாதனை பண்ணியிருந்தால் நாம் சொல்கிறத 4 பேர் கேட்பாங்க. நீங்கள் கொடுக்குற இந்த பொய்யான உருட்டுகளை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கீங்க திமுகவில் தொடர்ச்சியாக. அப்போ உங்களை மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. முதல்ல அது வந்து எல்லாம் தெளிவாக, மக்கள் நல்லா தெளிவான சிந்தனையில் இருக்காங்க. வருகின்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேர்தலில் முடிவுக்கு வந்துவிடும். EPS அவர்கள்கிட்ட ஈவன் ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போதும் அவங்க கேட்குற கேள்விக்கு சொல்கிற பதிலாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வச்சுருக்காங்க, எங்கே அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள், ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்காரு. லைக் நாட் அந்த ஹோல்டிங் பேக்லாம் இல்லாமல் தொடர்ந்து அதை ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்காரு. இது அவருடைய கான்ஃபிடன்ஸை. ஏன்னா இது வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து அந்த நிர்வாக திறன்ன்றது அவர் எடப்பாடியார்கிட்ட முழுமையாக இருக்கிறது. ஒரு அரசு இயந்திரத்தை எப்படி கட்டமைப்பு பண்ணணும், எப்படி வந்து அதை வழி நடத்தணும், அந்த நிர்வாகத்திறன் இல்லாதனால தான்
திராவிட முன்னேற்ற கழகம் தகுதி இல்லாமல் கடந்துகிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். திமுகவில் இருக்கக்கூடிய முதல்வர்லேருந்து துணை முதல்வர்லேருந்து அமைச்சர்லேருந்து யாருக்குமே அந்த நிர்வாகத்திறன்றது தெரியாது. எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி பணத்தை வேற ஒரு இதில் பதுக்கலாம், தன்னோட மகன்களை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலாம் வாரிசு அரசியலில் அப்படின்றத இதில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க. மக்களை பற்றியும் சிந்திக்க மாட்டாங்க, மக்களோட வாழ்வியலும் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரை வந்து ஒவ்வொரு பாமர மக்களும் எங்கெல்லாம் பாதிப்படைகிறாங்களோ அங்கெல்லாம் நேரடியாக கலாய்வு செய்கிறாரு. நேரடியாக அவர்களை சந்தித்து உங்களுக்காக உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரா, ஒரு அண்ணனாக நான் இருக்கிறேன், ஒரு அப்பாவாக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அண்ணன் எடப்பாடியார் போயிட்டுருக்காரு தேர்தல் பிரச்சாரம். அப்போது உன்னுடைய கஷ்டத்தை யார் வந்து அணுகிறார்களோ அவர்களை தான் நம்ம தேடுவோம். அப்போது அந்த இடத்துல வந்து திமுக என்பது வந்து ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து முற்றிலுமாக இந்த தேர்தலில் தமிழகத்தை விட்டு அகற்றிடுவாங்க. ஓகே, மக்களுக்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கைங்கிறது எந்த மாதிரி இருக்குது இபிஎஸ் அவர்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் வந்து ஆட்சி அமைந்தால் மக்கள் வாழ்வு செழிக்குன்றது மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா திமுக வந்து ஒரு 10 வருஷம் அரசியலில் கிடையாமல் இருந்தது. அரசியல் என்னன்றதே அந்த அந்த அரசியல் வாசனையே இல்லாமல் இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த 10 வருஷம் கழித்து, அந்த 10 வருஷம் ஜெயிலில் இருந்த மாதிரி தான் அவங்களுக்கு திமுக. அந்த 10 வருஷம் கழித்து அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்து அந்த அடுத்த 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சி காலம். அந்த 5 ஆண்டுகளில் வந்து எவ்வளவெல்லாம் மக்களை வந்து கொடுமைப்படுத்த முடியுமோ, மக்களை சுரண்ட முடியுமோ, இந்த விஷயத்தை மட்டும் தான் கவனம் செலுத்தினாங்களே தவிர மக்கள் எதில் பின்தங்கி இருக்காங்க, மக்கள் எங்கே பாதிப்புக்குள்ளாகிறாங்க இதில் வந்து கவனம் செலுத்தலை. நம்ம வந்து ஏன்னா இனியும் நாம் மறுபடியும் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுன்றது திமுகவுக்கு திட்டவட்டமாக தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு திருடுவோம், உருட்டுவோம், திருட்டுவோம் அப்படின்றத கொள்கையாக எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மாறாகன்னு பார்த்தோம்னா அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் இதுக்கு சரியான தகுதியான ஆள். தமிழகத்துக்கு வந்து ஒரு தகுதியான ஒரு தலைவர் அப்படின்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் என்பது உண்மை. இந்த தொகுதி வாரியாக பார்க்குற போது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ என்னுடைய கேள்வியாக இருக்குது. சென்னை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதிகள் இருக்குது. இங்கே அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் வெற்றி வாய்ப்பு எந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 16 தொகுதிகளிலுமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்து கட்சியுமே வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஏன்னா திமுக சென்னையில் ஒரு பயங்கரமான ஒரு படுதோல்வியை சந்திக்கும் இந்த தேர்தலில். இதுதான் உண்மை. ஏன்னா இதுக்கு உதாரணமே சொல்லுவோம். நம்ம சிங்கார சின்ன திட்டம் ஒரு 5000 கோடி, அப்புறம் மழைநீர் வடிகால் இது அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 5000 கோடி, என்னென்னமோ ஒரு வரக்கூடிய அந்த நிதி மொத்தத்தையும் வந்து இவங்களுடைய சொந்த செலவு பண்ணிக்கிட்டு மக்கள் நடுத்தருவில் விட்டாங்க. இன்றைக்கி சாதாரணமாக நேற்று ஒரு மழை பெய்யுதுன்னா 1 மணி நேரம் ஒரு மழை பெய்யுதுன்னா சென்னையில் எந்த சாலையிலுமே செல்ல முடியாது. இதுதான் இன்றைக்கி இருக்க செயல்பாடு. அப்போது அந்த நிர்வாகத்திறன் சுத்தமாக இல்லாதன்னு ஒரு காரணம் ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி இவங்க போயிட்டு ஏதாவது தொகுதிகளில் போயிட்டு வேலை செஞ்சுருக்காங்களா திமுக இந்த 5 ஆண்டுகளில் அப்படின்னு பார்த்தா அதுவும் எதுவும் கிடையாது. அப்புறம் எந்த நம்பிக்கையில் எந்த மனநிலையில் நீங்கள் போயிட்டு மக்களை போய் அணுகுவீங்க? திமுகவில் தொடர்ச்சியாக போய் மக்களை சந்திக்கக்கூடிய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 16 சட்டமன்ற தொகுதியிலையுமே திமுக போகிறவங்களில் எல்லாரையும் புறக்கணித்து தான் அனுப்புகிறாங்க மக்கள். காலியான ரோட்டில் காற்றோட்டமாக காற்று வாங்கிட்டு போயிட்டுருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பால்டாயில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதுவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செல்லக்கூடிய எல்லா தொகுதிகளுமே இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியிலுமே நல்ல வரவேற்பு. மக்கள் வந்து அவ்வளோ ஒரு அன்போடு வந்து நம்ம தமிழகத்துக்கான ஒரு நல்ல தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் வரணும் அப்படின்ற ஒரு தன்னெழுச்சியாக வந்துகிட்டு இருக்காங்க. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க சென்னையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஓவர் தி இயர்ஸ் பார்க்கும்போது அவங்க ஃபோர்ட்டாகவே அதை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தடவை அதை ப்ரீச் பண்ணிடுவாங்கன்னு இல்லை, இது வந்து அந்த திமுக ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படி இருந்தது இப்படி இருந்ததெல்லாம் வந்து இது வந்து ஒரு மாய பிம்பம், அவ்வளோதான். ஏன்னா இவங்க அந்த பேனர் அடித்து அந்த விளம்பரத்தை வந்து கொடுத்துக்கிட்டு நாங்கள் இதில் வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றாங்களே தவிர அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் என்பது ஒரு துளி கூட கிடையாது. மக்கள் மனதில் என்ன இருக்குதோ அதுதான் அங்கே தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இதுதான் வந்து மக்கள் நம்ம ஏற்றக்கூடிய விஷயம். மக்களை யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க, யாரை எதிர்பார்க்குறாங்கன்னும் போது திமுக அந்த இடத்துல கிடையாது. ஏன்னா நிறைய உதாரணத்துக்கு சொல்லலாம். இன்றைக்கி
இந்த நிர்வாகத்திறன் இல்லாத இந்த ஆட்சி ஒழுங்கற்ற ஒரு ஆட்சியை கொடுத்தவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்போது மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் உங்களை நம்பி இந்த மக்கள் வாக்களித்தாங்கன்னா இந்த மக்கள் நிலைமை என்ன ஆகும்? தமிழகத்தில் யாரும் வாழ முடியாது. வட மாநில தொழிலாளர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தான் தமிழகத்தில் திமுக ஓட்டு சேகரிப்பு பண்ணி ஓட்டு போட்டுக்கிட்டு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலைமை தான் வரும் மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால். அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுடைய வாழ்வியலும் அழித்தாங்க. பொதுவாக திமுகவோட ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டோம்னா 2 விதமாக கொண்டு வருவாங்க. ஒன்று, அவங்களுடைய சமுதாய அரசியல் கொண்டு வருவாங்க. தெலுங்கர்களுக்கான அரசியல் இதை பண்ணுவாங்க திமுக. தொடர்ச்சியாக இது இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சியுமே அவங்களுடைய அந்த சமுதாய அரசியலை தான் கொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சாதிய ஆளுங்களுக்கு நம்ம சீட்டு கொடுப்போம், கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்குலாம் எங்கள் சீட்டு கிடையாது. சாதிய அரசியல் பண்ணக்கூடியவர்களுக்கு சீட்டு திமுக கூட்டணியில் இருக்கவங்களுக்கு. அப்போது நீங்கள் அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே பல்வேறு சமுதாயங்கள், எல்லா சமுதாய மக்களும் இங்கே எல்லாம் இணக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சென்னை. சென்னையில் யாரும் ஜாதி பார்த்து பழக மாட்டாங்க. அப்போது இவங்களோட ஒற்றுமையை பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்? மதவாத பிரச்சனையை தூண்டணும், சாதியை முதல்ல ஏற்படுத்தணும். அப்போ ஒரு சாதியை தூக்கிட்டு உயரமாக வச்சுட்டு ஒரு சாதியை கீழே இறக்கி வச்சிங்கன்னா அப்போ 2 பேருக்குள்ளே அந்த பிரச்சனை வந்து மோதுதா? அப்போது என்ன பண்ணுறாங்க? இந்த ஜாதிய ரீதியான பிரச்சனையை கொண்டு வரோம். இதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறோம், பல்வேறு காலகட்ட போராட்டமாக நாங்கள் நடத்திக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். சாதிய வாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு திரு மு.க. ஸ்டாலின் நடத்தாததுக்கு காரணம் என்ன? எல்லாருமே இப்போது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட்டோம்னா தமிழகத்தில் எல்லா சமுதாய மக்களுக்குமே அவங்களுக்கான பர்சன்டேஜில் இவங்க எதில் பின்தங்கி இருக்காங்க இந்த சமூக மக்கள். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்கள இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்க்கலாம். இதை பார்க்குறது யாரும்? அந்த அரசாங்கம் தான் பார்க்கணும். ஆனால் இவங்க அப்படி பண்ணுறது கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னமும் தாழ்த்தப்படுத்தியே வச்சுட்டு இருக்காங்க. சிறுபான்மையினர் மக்களை இன்னமும் சிறுமைப்படுத்தி தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பேருக்கு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்ட்டு, இது முற்போக்கு கூட்டணி இல்லை, முட்டாள் கூட்டணி திமுக. ஓகே, இந்த பக்கம் பார்க்கும்போது கொங்கு மண்டலத்தில் ஆல்ரெடி வந்து அதிமுக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஸ்டியூஷன்சியாக இருந்திருக்கு. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் இருக்குது. இங்கே வந்து அதிமுகவோட வெற்றி வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளோட வெற்றி வாய்ப்பாக இருக்கட்டும், எவ்வளோ % இருக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, கோயம்புத்தூர் இப்போ கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த 10 தொகுதிகளும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பெறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய அந்த அத்திக்கடவு திட்டத்தெல்லாம் வந்து கொண்டு வந்தது ஆனால் எடப்பாடியார் அவர்கள் தான். அதெல்லாம் வந்து அந்த கோவை மக்களுக்கு நல்லா தெரியும், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு காலகட்டம் அது. அந்த நேரத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து அதை சாதனை படைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் போதே அதை கொண்டு வர முடியாத ஒரு சூழல்லாம் இருந்தது. இந்த 4.5 ஆண்டுகள் இருந்து ஆட்சியில் இருந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செய்த சாதனை இது. அப்போ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி மக்கள் வந்து இவர் வந்து அடுத்து முதலமைச்சராக நிரந்தர முதல்வராக இருந்தார்னா எல்லா மாவட்டமும் ஒரு வளர்ச்சியான பாதைக்கு வரும் அப்படின்றத இன்றைக்கி எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா பொதுவாக தென் மாவட்டங்களில் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புன்றது சுத்தமாகவே கிடையாது. இன்னை வரைக்கும் அந்த தொழில் வளர்ச்சிக்கான ஒரு தொழில்துறை உருவாக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அப்படின்றது கொண்டு வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் திமுக அரசாங்கம் அதை என்றைக்குமே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இப்போ வெளிநாடுகள்லேருந்து நம்ம தமிழகத்துக்கு தொழில் தொடங்குவதற்காக ஒரு நிறுவனம் வருதுன்னா திமுககாரன் நேராக போயிட்டு அவங்ககிட்ட கட்டிங் கேட்குறான், கமிஷன் கேட்குறான். அப்புறம் எப்படி அவன் உள்ளே வந்து உங்களுக்கு வேலை கொடுப்பான், நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான்? இவனுக்கு கமிஷன் கொடுத்துட்டு நம்ம தொழில் பண்ண முடியாது. திமுக கமிஷன் வாங்குறாங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் போயிட்டு வாங்குவாங்க அடுத்தது. அப்போ தொழில் நகரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அப்போது அந்த இளைஞர்களும் அந்தந்த மாவட்டத்தில் பாதிக்கப்படுறான். அதனால தான் அந்த தவறான வழிகளுக்கு இன்றைக்கி இளைய சமுதாயம் செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க திமுக. ஓகே, அடுத்து பார்க்கும்போது சேலம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு. எடப்பாடிங்கிற ஊருமே அங்கே தான் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட சேலமில் 11 கான்ஸ்டியூஷன்சி இருக்குது. அதில் எவ்வளோ வெற்றி வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம்? சேலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 தொகுதிகள் அதிமுக கூட்டணி வந்து மிக ஒரு பெரும்பான்மையோடு ஜெயிக்கும். ஏன்னா அது 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 9 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது வந்து எடப்பாடியார் தொகுதியை வந்து எடப்பாடியில் நிற்கிறாங்க. அது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலுமே
எடப்பாடி தொகுதி வந்து மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற ஒரு செய்தி வரும். மதுரை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதி இருக்கு. அதுல என்ன வெற்றி வாய்ப்புகள்? மதுரை வந்து எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய அனைத்து தோழமை கட்சிகளும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கான ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்துக்கிட்டு, ஏன்னா இவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையில் வந்து நடத்தக்கூடிய அரசியல் வந்து ஜாதிய அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் இப்போ 90% ஜாதிய அரசியல் தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது அதை உடைக்கணும்னா, அதை வந்து மாற்று ஒரு அரசியல் கொண்டு வரணும்னா, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இது எல்லாமே இணைந்து இன்னைக்கு செயல்படும் போது இன்னைக்கு முழுவதுமாக எல்லாமே இன்னைக்கு இந்த விளம்பர மாடல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் வந்து ஒரு மனக்கணக்கு போட்டிருந்தார். நாங்கள் 200க்கு வெல்லுவோம், 234க்கு மேலே வெல்லுவோம் அப்படின்ட்டுலாம் ஒரு மன மன மமதையில் சுற்றிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் மருத்துவமனைக்கு சென்று போய் மனநல மருத்துவரை பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் தெரியப்படுத்துவாங்க. எல்லாமே இப்போது வட தமிழகத்தில் வந்து தென் தமிழகம் முழுவதுமாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையான கருத்து. கள நிலவரம் இதுதான். கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் பிஜேபி அவங்க அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறத முன்னாடியே காமிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி தொகுதி எப்படி இருக்க போகுது? அங்கே இருக்கிற தொகுதிகளோட நிலவரம் எப்படி இருக்க போகுது? இல்லை, இப்போ வந்து சென்னை முதல் குமரி வரை அப்படின்றது தான் கான்செப்ட் இன்றைக்கி. இதில் கன்னியாகுமரியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு தகுதியான வேட்பாளர்கள் அந்த இடத்துல களத்தில் இருக்காங்க. மதிப்பிற்குரிய எம்ஆர் காந்தி அவர்கள், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சுதந்திர போராட்ட ஒரு வீரராக ஒரு தியாகியான இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம். அப்போது இவர்களை போன்றவர்கள்லாம் வந்து அந்த சட்டமன்றத்துக்கு மீண்டும் அமைச்சராகவோ எம்எல்ஏவாகவோ வந்தாங்கன்னா அந்த பகுதி அந்த தொகுதி மக்கள் வந்து வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு வழிமுறைக்கு வரும். அப்போது இல்லைன்னா கன்னியாகுமரியை முழுவதுமாக காலி பண்ணிவிட்டு கேரளாவுக்கு வித்துட்டு இருக்கக்கூடிய இந்த மனோ தங்கராஜ், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா மீண்டும் தமிழகத்தை வந்து பாதியாக பிரிச்சுருவாங்க. திருச்சி வரைக்கும் தான் தமிழ்நாடு, இந்த ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. எல்லாத்தையும் அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி, திருச்செந்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் எல்லாத்தையும் பக்கத்து மாநிலத்துக்கு தாரவாத்து கொடுத்துட்டு திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் தான் தமிழ்நாடுன்றத ஒரு வரைபடத்தை உருவாக்கக்கூடிய திறமையும் தகுதியும் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான தேர்தல். இது ஒரு சிலர் போட்டி போடுறாங்க, எனக்கு அவங்களுக்கு போட்டி, இவங்களுக்கு அவங்களுக்கு போட்டின்ட்டு. இது வந்து நல்லவர்களுக்கான ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டை ஆள வேண்டும், யார் ஆள வேண்டும், நல்லவர்களா அல்லது கயவர்களா அப்படின்றது தான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது நல்லவர்கள் அனைவரும் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள், கயவர்கள் அனைவரும் இந்த திமுக கூட்டணியில் நின்றுருக்காங்க. இதுதான் உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம். களம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கான களமாக தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.